أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله الذي دعا عباده إلى الإسلام. الصلاة والسلام على خير الأنام الذي علم أمته الحلال والحرام. رضي الله عن أصحابه الهداة الأعلام وعن أتباعه الكرام. أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவனவாசிகள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் சுவனத்தும் சலாத்தை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் உலப்பனை கிளையின் மூலமாக நடைபெற்று வரும் வாழ்வியல் சிந்தனைகள் தொடரிலே 8வது வகுப்பிற்கு சமூகம் தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் பிக்கும். உலகில் காணப்படுகின்ற கிட்டத்தட்ட 4300க்கும் மேற்பட்ட மார்க்கங்களிலே சில மார்க்கங்கள் அதனை நிறுவிய மனிதர்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றது. சில மதங்கள் எந்த கோத்திரத்துக்கு, எந்த சமுதாயத்துக்கு கொண்டு வரப்பட்டதோ அந்த சமுதாயத்தினர் மூலமும் அந்த கோத்திரத்தின் மூலமும் நடாத்தி செல்லப்படுகின்றது. பல சிறப்பியல்புகள் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு இருக்கின்ற சிறப்பியல்புகள் நாங்கள் அறிந்து கொள்கின்ற போது இஸ்லாத்தின் மீது இருக்கின்ற ஆர்வமும் ஆசையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மேலும். அந்த வகையில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தொடரிலே 8வது வகுப்பிற்கு தலைப்பாக இஸ்லாத்தின் தனி பெரும் சிறப்பியல்புகள் என்ற தலைப்பை செய்து தருவதற்காக என்றும் மதிப்பிற்குரிய உஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் அவர்களை இந்த நிகழ்வை நடத்தி தருவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைப்பு இஸ்லாத்தின் தனிப்பெரும் சிறப்பியல்புகள். இந்த தலைப்பை எங்களுடைய தொடரில் எவ்வாறு நாங்கள் ஏன் கொண்டு வருகிறோம் என்ற விளக்கத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் மனிதன் ஒரு அருளாக இந்த உலகத்துக்கு அமைவதற்கு அவனை எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அல்ல அமர்த்திருக்கிறான் என்ற ஒரு விளக்கத்தை நாம் பார்த்திருக்கோம். மனிதனை அல்லாஹ் அமர்த்தின அந்த இடத்துல அவன் இருந்து கொள்ற வரைக்கும் அவனுக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு அருளாக இருப்பான். அந்த இடத்தை நாம பார்த்தோம். மனிதன் அல்லாஹ் 3 இடங்களில் அமர்த்தி இருக்கிறான். அந்த 3 தான் அவர் பேண வேண்டிய இடங்கள். ஒன்று, எப்போதும் அல்லாஹ்வுக்கு பணிந்தவனாக இருக்க வேண்டும். 2வது, சக மனிதர்களோடு எப்போதும் சமத்துவமாக சமாதானமாக இருக்கணும். அவன் வாழ்கிற இந்த உலகத்தை எப்போதும் அவன் கீழாக வச்சுக்கணும். இந்த 3 அந்தஸ்துகளையும் மெயின்டைன் பண்ணி உரிய கடமைகளை அவன் இந்த உலகத்துக்கு செய்யும் போது அவன் அருளாக மாறுவான். அவனால் நன்மைகளை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்துக்கு கிடைக்காது. அவனும் நன்மை அடைவான், அவனால் பிறரும் நன்மை அடைவாங்க, இந்த உலகம் நன்மை அடையும்.
நாங்கள் ஏற்கனவே பார்த்த விளக்கங்களோட சுருக்கம். அந்த இடத்துல இருந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த இடத்துல நல்லா அமர்த்தி அந்த இடத்துல இருந்து அவன் பின்பற்ற வேண்டிய மார்க்க விகிதை அந்த இடங்களை மெயின்டைன் பண்ணி வாழ்றதுக்கு வழிகாட்டுது இஸ்லாம். இஸ்லாத்தை அவன் அந்த வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வாழும். இஸ்லாத்தை அப்படி தன்னுடைய வழிகாட்டலாக எடுத்துக்கொள்வதற்கு இஸ்லாத்தின் மீது ஒரு பற்றும் கவர்ச்சியும் வரும். இந்த கவர்ச்சி இல்லாத போது இஸ்லாத்தோட எங்களுக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. இந்த தலைப்பு இஸ்லாத்தோடு அப்படி ஒரு கவர்ச்சியை நோக்காக கொண்டு தான் இந்த தலைப்பு உங்களுக்கு முன்வைக்கப்படுது. ஒரு உதாரணத்தோடு இந்த தலைப்புக்கு வரேன். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வாழ்றது கஷ்டம். இந்த வீட்டில் வாழ்றது கஷ்டம். ஏன்னா வசதிகளோ ஒழுங்குகளோ சுகாதாரமோ சுத்தமோ அங்கே கிடையாது. அப்படி ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறதுக்கு கூட மனம் வராது. இன்னொரு வீடு இருக்குது, கணக்கச்சிதமாக அந்த வீடு கட்டப்பட்டிருக்குது, நிர்மாணிக்கப்பட்டிருக்குது, ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அதில் தளபாடங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய அளவில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள எந்த தேவையையும் மிக லேசாக ஒரு மனிதன் அடைந்து கொள்ளலாம். எந்த குறையும் இல்லை. சுற்றுப்புறம் சுகாதாரம் எல்லாம் நல்லா இருக்குது. வீட்டு தோட்டம் இருக்குது. இப்படி சகல சௌபாக்கியங்களும் அது இருக்குது வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வீட்டை பார்க்குறவருக்கு அடுத்து வர யோசனை தான், இப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்தா வாழணும் அப்படின்னு ஒரு யோசனை. வாழ ஏலாட்டியும் அது ஒரு கனவு வீடாக மாறும். யார் கட்டின இந்த வீட்டை அப்படின்னு சொல்லி கேட்கும். எப்படி இதை பிளான் பண்ணிட்டீங்க? சரி, இவ்வளவு கச்சிதமா கையடக்கமா எல்லா வசதிகளும் உள்ளதா இருக்குது என்று சொல்லி அதை பாராட்டுவாங்க. வாழ்றதுக்கு பொருத்தமான தேவையான வசதிகள் நிறைந்த ஒரு இடம்ன்றது எங்களே கவரும். அதை விட கவர்ச்சியான ஒரு கொள்கை தான் இஸ்லாம். இஸ்லாத்தோட வாழ விரும்புகிறவருக்கு அப்படி ஒரு கவர்ச்சி ஒன்று அதில் இருக்கிறது விளங்கும். அப்ப இது ஏண்ட மார்க்கமாக இருக்கிறது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த மார்க்கத்தில் வாழ்ந்தா அப்படி ஒரு வீட்டில் வாழ்றதை விட சுகமா வாழலாம். அப்படி ஒரு வீடுன்றது பிசிக்கலான ஒரு ஏற்பாடு தான். வாழ்க்கைன்றது எங்களோட பௌதிக விஷயங்களோட மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை. வாழ்க்கையில இந்த எத்தனையோ பாதி அடைகிறது. சில நேரம் பௌதிக ரீதியாக எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் வாழலாம். ஆனால் அப்படி வாழ்றதுக்கு மனசுல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு இருந்து வேலை இல்லையே. அந்த பாட்டம் நீங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலேன்னு சொல்லி, அது மாதிரி கோடி கோடியாக சேர்த்து வச்சது அல்ல வாழ்க்கை. மனுஷனுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், வாழ்க்கை சோபிக்கல்ல. இப்படி நிறைய பேருக்கிறான்.
அவங்களுக்கு ஒரு தேடல் ஒன்று இருக்குது. இந்த அப்படி அப்படி நிம்மதியான வாழ்க்கை எங்க இருக்குது அப்படின்னு. அந்த நிம்மதியான வாழ்க்கை எங்க இருக்குது? அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காமலே அவங்க மூத்தா போயிடும். தம்பி வாழ்றான், வந்து மூத்தா போறான். எல்லாம் கிடைச்ச பிறகு வாழ்க்கை ஒன்று நல்ல விதமாக அல்ல என்ற அதிருப்தியோட மூத்தா போறான். அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கணும், ஒரு கொள்கையில், ஒரு வழிகாட்டல. இந்த கவர்ச்சி உலகத்துல இஸ்லாத்தை மாதிரி வேற எதாலையும் கொடுக்கலாம். இஸ்லாத்தை அப்படி ஒரு பார்வை பார்த்தா அந்த இஸ்லாத்துடைய வாழை கிடைச்சது எனக்கு நல்லா செஞ்ச பெரிய அருள் பாக்கியம். நான் அதை அருளா கருதினா அந்த அருளை இன்னொருத்தருக்கு நான் என்ன செய்வேன், அதை காட்டுவேன், அதை பற்றி சொல்லுவேன், பேசுவேன். என்னைய பார்க்குறவங்களும் அப்படி இந்த மனுஷன் நல்லா இருந்தாடே எப்படி, அவங்களுக்கு ஒரு தேடலும் வரும். அதெல்லாம் எங்களைய பார்க்குற நேரம் பார்க்குற ஒருத்தருக்கும் இது எப்படி, நீங்க எப்படி இப்படி கேளுங்க. சரி, உங்களைய பார்த்து யாராலும் கேட்டுக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை நீங்க யாரையாவது பார்த்து கேட்டீங்களோ இல்லையோ தெரியா, நான் சும்மா சொல்றேன். சரி, இவ்வளவு பிஸியான உலகத்துல எப்படி நீங்க டென்ஷன் இல்லாம வாழ்றீங்க, எப்படி விஷயங்களை மேனேஜ் பண்ணி கொள்றீங்க, எப்படி சந்தோஷமாயிக்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களோ இல்லை நீங்க யார்கிட்ட கேட்டீங்களோ தெரியாது, நான் சும்மா சொல்றேன். அப்படி ஒருத்தர் கேட்கிறாருன்னா என்ன பொருள், என்னமோ ஒன்று காண்றாரு. அவர் மிகவும் அவரை கவர்ந்த ஏதோ ஒரு விஷயம்தான் அந்த கேள்வியை கேட்க வைக்குது. அது 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட இருக்குது என்று காண்ற நேரம் தான் அந்த கேள்வி வருது. அது மாதிரி இந்த தேடல் உள்ள மனுஷனுக்கு மிகச்சிறந்த அந்த கேள்விக்கான பதில் தான் இஸ்லாம். இஸ்லாத்தை எப்படி பார்க்கறது, அந்த கவர்ச்சி வார விதமா எப்படி பார்க்கறது, அதற்காகத்தான் இந்த இஸ்லாத்தின் தனிப்பெரும் சிறப்பியல்புகள் என்ற இந்த தலைப்பை நாங்கள் எடுத்துக்கோம். ரைட், நான் இந்த தலைப்பை ஏன் செய்யணுன்றதுக்காக நான் நியாயத்தை சொன்னேன். இந்த தலைப்பை ஏன் செய்யறோம்ன்றதுக்கான நியாயத்தை சிறப்பு தான். அல்லாத மார்க்கத்தில் எது சிறப்பு இல்லைன்னு சொல்றது, அதுல தொட்டது பட்டது எல்லாமே சிறப்பானது கேட்டால் அதை பேசி முடிக்கலாம், அதுல சிறப்புகளை பேசி முடிக்கலாம் தலைப்புகள் நோக்கம். இப்போ சில சிறப்பியல்புகளை தொட்டு காட்டுற ஒரு வேலையை தான் நான் இங்கே செய்கிறேன். ஆனால் அப்படி தொட்டு காட்டுறதன் மூலம் அந்த கவர்ச்சி வருதா இல்லையான்னு எனக்கு தீர்மானிக்கலாது. சரி, தொட்டு காட்டிட்டு போகிற நேரம் இஸ்லாத்தோட அப்படி ஒரு கவர்ச்சி வருதா வரணும்னு எதிர்பார்க்குற இந்த மார்க்கத்தின் சிறப்பு என்னன்னா, இது அல்லாவை மையப்படுத்திய மார்க்கம். இதில் இருக்கிற வசனங்கள் நீங்கள் சும்மா வாய்ச்சோம், நான் இந்த வசனங்களை வாய்ச்சா கொஞ்சம் விளங்குறதுக்கு கஷ்டமாயிடும், அதால் சிம்பிளிஃபை பண்ணி நான் அதை சொல்கிறேன். அல்லாவை மையப்படுத்திய மார்க்கம். சரி, நாங்கள் முந்தி ஏற்கனவே பார்த்தோம், அதில் சில கொள்கைகள் இருக்குது. அதில் இருக்குது ஹியூமன் சென்ட்ரிக் லைஃப் தான் இன்றைக்கு உலகத்தில், அதாவது மனிதனை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை முறையை தான் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இஸ்லாத்தில் இருக்கிறது அல்லாவை மையப்படுத்தின வாழ்க்கை, அல்லாவை மையப்படுத்தின வாழ்க்கை. அல்லாஹ் தான் ஆரம்பம், அல்லாஹ் தான் தப்பாம தெரிஞ்சு கொள்றான்,
அவனோட பார்வையிலிருந்து நாங்கள் தூரமாக இல்லாது அவன் அருள்ல தான் நாங்கள் வாழ்ந்து நிற்கிறோம். அவன் நாடாட்டி எங்களுக்கு பாக்கியமும் இந்த உலகத்தை கிடைக்கிறதுக்கு இல்லை என்று அவனை சுற்றித்தான் நாங்கள் இருக்கிறோம். அவனாலதான் நாங்கள் வாழ்றோம். அவன் அருள் தான் பாக்கியம். அதுல எல்லா சௌபாக்கியங்களும் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் கைவிட்டா அல்லாஹ் சொன்னார், நீ அன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இன் யஹ்துருக்கும் மன் தல்லதி யன்சுருக்கும் மின் பாதி. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா உங்களைய யாராலையும் ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ் உங்களைய கைவிட்டா யார் உங்களைய பாதுகாக்கலாம்? அப்படிப்பட்டவன் ஒரு தேவையை மனசுக்கு எடுத்து அவன் ஞாபகத்தோடு சகலனுக்கும் அவனை காரணமாக்கி நாங்கள் வாழ்றோம் என்றது இஸ்லாத்தில் ஒரு சிறப்பம்சம். சரி, ஒரு சம்பவத்தை சொல்லவும் வேணும், சொல்லாமல் இருக்கலாது. தந்த இனத்துக்காக, அந்த இனத்தின் நலனுக்காக பாடுபட்ட ஒருத்தர். அவர் எப்படி பாடுபடுறாருன்னா, இனவாதத்தை தூண்டித்தான் தந்த இனத்தின எதிர்கால அவரால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் சிலர் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு இனவாதத்தை தூண்டி நீங்க ஒரு வேலை செஞ்சு கொண்டு போறீங்க. அந்த இனவாதத்தை போஷிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதெல்லாம் பொய் பிரச்சாரம். அதில் உண்மை, எந்த உண்மையிலும் இல்லை. அதாவது அவர் எங்களைய தூரத்துலேருந்து எங்களைய பார்த்துட்டு எங்கட மார்க்கத்தை பார்த்துட்டு அதுல சிறப்பம்சம் கொண்டு அவர் விளங்கிக்கிறார். அது தங்கள்கிட்ட இல்லைன்னு ஒரு ஆதங்கப்படுறார். இதை கேட்டா பாவமைக்கா அவரோட கோபம் வருதா? என்ன வருது உங்களுக்கு? பாவம் பாவம். சரி, அவ எங்களோட பலம் என்னாட்டு எங்களுக்கு தெரியல. உண்மையிலே நாங்கள் நல்லாண்டு செல்லணும் எல்லாரும் வந்துடுறோமா? வாரம் தான் எங்களைய அல்லாட பள்ளி வாசலுக்கு அழைக்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அதை அழைக்கிறது. அல்லா பெரியவன் வாங்கன்னு சொல்லி இவ்வளவு பேர் போறாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். அந்த அந்த பலம் அல்லாஹ்வை மையப்படுத்தி வாழ்ற எப்படி அப்படி அந்த மாதிரி இருக்கிறது எப்படி? அப்படி இருக்கிற ஆட்களுக்கு அல்லாஹ் வச்சுக்கிற பேர் ரப்பானியூன்கள், ரப்பை சார்ந்தவர்கள். பறவை ஒன்று வந்து அவனை காலிக்கிட்டு போகுது. ஒரு கழுகு அதுல கால்கள்ல அந்த மனிதனை கொள்ளைக்கிட்டு போகுது. அப்படிதான் அந்த வசனத்துல எல்லாம் சொல்றேன். அந்த வசனத்துல டிரான்ஸ்லேஷனை வாசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? நீங்க அந்தரத்துல பிடிமானங்கள் இல்லாத இந்த அந்தரத்துல வீசப்பட்ட ஒரு ஆள். அந்த அப்படி ஒரு மனுஷன் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையோடு வாழ்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. எனவே அல்லாஹ்வை மையப்படுத்தி வாழுவோம் என்ற அந்த கருத்தை குர்ஆன் அப்படி சொல்லுது. அதை அந்த சிறப்பம்சத்தை அதோட இந்த விளக்கத்தோட முடிச்சுக்கிறேன். எனவே அப்படி ஒரு மார்க்கம் என்கிற மார்க்கம்ன்றது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அந்த மார்க்கத்தில் ஒரு கவர்ச்சி அது ஏற்படுத்தும். ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் பக்கம் அப்படி முழுமையா சார்ந்து வாழ்ற ஒரு நிலையில ஒரு மனிதன் எல்லாத்தையும் இந்த உலகத்தை மறந்து மனுஷங்களை மறந்து அப்படியே அல்லாஹ் பக்கம் முழுமையா போறான். இல்லை, இஸ்லாத்துல மற்ற சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அதுல இன்சானியத் இருக்குது. அது மனித பிளேவர் கலந்த மார்க்கம். ஒரு பக்கம் அல்லாஹ்,
மறுபக்கம் மனுஷன்ற ஃப்ளேவர் அந்த முழு மார்க்கத்திலையும் இலையோடு. மனுஷனுக்கு அதுல பெரிய ஒரு இடம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மார்க்கத்துல. நீங்க உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு கௌரவத்தை இந்த மார்க்கத்துல காண. கொஞ்சம் பேருக்கு உலகத்துல ஒரு பிரச்சனை ஒன்று வருது. எப்ப அந்த பிரச்சனை வருதுன்னா மார்க்கம் வந்ததுக்கு புறம். மார்க்கம் கிடைக்காம இருக்கிற நேரம் அல்ல. சரி, நுணுக்கமா விளையுங்க. மார்க்கம் கிடைக்காம இருக்கிற நேரம் அல்ல, மார்க்கம் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது. அதாவது அல்லாவையும் அல்லாட தீனையும் விளங்கி அதன்படி வாழணும் என்று ஒரு ஈமான் வந்ததுக்கு பிறகு அந்த மார்க்கத்துக்கும் அந்த தீன ரப்புக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க அல்லது சம்பந்தம் குறைஞ்சவங்க எல்லாரோடையும் ஒரு கோபமும் வெறுப்பும் பிரச்சனையும் வருது. அல்லாவோட நல்லமாகிற நேரம் வாரு சைடு வைக்கிற. நான் சொல்ற வசனம் விளங்குவது தெரியாது. மருந்துகளுக்கு தானே சைடு வைக்கிறேன். அல்லாவோட நல்லமாகிற நேரம் வார சைடு அது மேலே வரப்படாது வருது. கொஞ்சம் பேருக்கு வருது. அதாவது மார்க்கம் கிடைச்சதுக்கு பிறகு கோபம் கூடுது, வெறுப்பு கூடுது, விமர்சனம் கூடுது, பத்துவாக்கள் கூடுது. பத்துவாக்கள்னா அவன் முஸ்லிம், இவன் வழிகேடர், சரி அவன் கெட்டவன், இப்படியெல்லாம். சில நேரம் அவரு மார்க்கம் கிடைக்க முன்னுக்கு எப்படி நிற்பாரு? அதை தெரிஞ்ச ஒரு ஆள் அவரை பார்த்து சில நேரம் கேட்பாரு, உங்களுக்கு என்ன நடந்த? நல்லா தானே இருந்தீங்க. கேட்டுப்படுமா இல்லையா? கேட்டுப்படும். நல்லா தானே இருந்தீங்க, என்ன நடந்தோம்? அப்ப அப்படி கேட்கிறவருக்கு வார பதிவு என்ன? பதிவு என்ன? மார்க்கத்தால வந்த பிரச்சனை. மார்க்கத்தால வந்த பிரச்சனை. இப்ப அவருக்கு என்ன யோசனை வரும்? மார்க்கம் தேவையா வாடமா? என்ன யோசனை வரும்? மார்க்கம் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. இந்த மார்க்கம் வேணதுக்கு, இந்த மார்க்கம் வேணதுக்கு. ஒரு சகோதரர் மார்க்கத்திலிருந்து தூரமாகி நாஸ்திகத்துக்கே போயிட்டார். அதுக்கு காரணம் அவருடைய சின்ன வயசுல அவருடைய வீட்டுல அவரை கவனிச்ச ஒரு மூத்தவர், பாப்பா மாமா யாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவை சொல்லாம சும்மா ஜெனரலா சொல்றேன். அவர் மார்க்க பக்தர். ஒரு மார்க்க பக்தர். ஒரு சின்ன வயசுல மார்க்க ஈடுபாடு எப்படி இருக்கும்? விளையாட்டுத்தனம், பொழுதுபோக்கு அதெல்லாம் கலந்ததாக தான் இருக்கும். அப்படி ஒரு பொடியன மார்க்கத்தோட வச்சு கொடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு வழி ஒன்று. அவர் என்ன செஞ்சார்? அடி. சரி, அந்த அந்த மாணவன் ஒரு சிங்கள பாடசாலையில படிச்சுக்கிறாரு. அங்க அவரை மிக கவர்ந்த ஆள் ஒரு ஃபாதர். இந்த வீட்டுல ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, ஸ்கூல்ல ஒரு ஃபாதர் இருக்கிறார். சரி, அவர் ஒரு நாளும் முகமது ரெண்டு கதை அப்படி ஆரம்பிக்காம பேச மாட்டார். சரி, அந்த ரெண்டு பேரையும் பார்க்கிறவருக்கு யார் நல்லவனா தெரிவார்.
அந்த ஆளுக்கு இந்த சிறப்பம்சம் விலங்கல் இஸ்லாம். எது எது இந்த மனுஷனுக்கு ஃபேவரான மார்க்கம் இஸ்லாம்ன்றது முஸ்லீம்கள்ல ஒரு அதை நாங்கள் என்ன மனுஷன் நினைச்சலாம் அதை முஸ்லீம் பக்கத்துக்கு திருப்பி கொடுத்தாரு. முஸ்லீம்கள்ல எதுக்கு ஃபேவரான மார்க்கம் இஸ்லாம்? மனுஷன் ஆதமுடைய மகன் எவடா இருந்தாலும் தெரியாது, மனுஷனுக்கு ஃபேவரான மார்க்கம் தான் இஸ்லாம். அது இஸ்லாத்தில் ஒரு தனிச்சிறப்பு. ஒரு மனிதன் அவனோட இருக்க அது இஸ்லாத்தோட இருக்கையிலும் இல்லாமல் அது ரெண்டாவது விஷயம். அது அவனுக்குள்ள விஷயம். அது அவன் மனுஷன், அவன் மனுஷன். இத குர்ஆன் எப்படியெல்லாம் சொல்லிக்குது. முதலாவது இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் அதில் பேசுபொருள் அல்லாஹ்வும் மனுஷன் தான். 5 வசனங்கள் முதலாவது இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் 5லையும் பேசுபொருள் அல்லாஹ்வும் மனுஷன். அல்லாஹ்வை ரப்புன்னு சொல்லி 2 முறை சொல்லிக்கல, இன்சான் என்று 2 முறை சொல்லி. அந்த ரப்புக்கும் இன்சானுக்கும் உள்ள தொடர்பை தான் முதலாவது இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் நல்லா பேசிக்க. வேற ஒன்றும் இல்லை. அந்த வசனத்துல என்ன சொல்லிக்கணும்? இஸ்லாத்த மார்க்கமாக உலகத்துக்கு தந்தவன் என்ன சொல்லிக்கணும்? என்னை வணங்குன்னு சொல்லிக்கணும். அப்படி அந்த வசனத்தை ஒன்றும் சொல்லல. எப்படி ஆரம்பிச்சுக்குது? எக்ரா. எக்ரான்னு என்ன பொருள்? ஓது அல்ல, அதுதான் விஷயம். எக்ரா கிராஅத்தண்டா வாசிப்பு, திலாவத்தண்டா தான் ஓதல். இந்த 2 சொல்லையும் குர்ஆன் பயன்படுத்தி. ஓதுறதுக்கு என்னத்தை திலாவத்தன்னு சொல்லிது. கிராஅத்தண்டா வாசிக்கிறது. வாசிக்கிறது என்னது? படிக்கிறது. அதுதான் வாசிக்கிறது. படிங்கன்றத முதலாவது வசனத்துல முதலாவது சொல். குர்ஆன்ல இறக்கப்பட்ட முதலாவது வசனத்துல முதலாவது சொல் படிங்க, வாசிங்க. வாசிக்க கொடுக்குது இல்லையா? வாசிக்க சொல்லுங்க. எதை வாசிக்க சொல்றான்? ஏற்கனவே வாசிக்கிறதுக்கு கொண்ட கையில கொடுத்துட்டு தான் வாசிக்க சொல்லணும். எதை கொடுத்துட்டு சொல்றான்? எதை கொடுத்துட்டு சொல்றான்? ஒண்ணு கொடுக்கல. அப்ப என்ன அந்த வாசிங்கன்றதுக்கு பொருள்? அந்த பொருளை மறைமுகமா உணர்த்தது அடுத்த வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படைத்தவன் பெயரால் வாசியுங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக். மனுஷனை எப்படி படைச்சதுன்னு அல்ல சொல்ற. மனுஷனை அலக் என்ற அந்த அட்டை போன்ற ஒரு பொருளில் இருந்து நல்லா படைத்தான். மனுஷனை வாசிங்கிறது அந்த வசனம் சொல்லு. குர்ஆனை கையில கொடுத்துட்டு வாசி. குர்ஆனை கையில கொடுக்கல, வாசிக்க. மனுஷனை படி. மனுஷன் இப்படித்தான் படைக்கப்பட்டான். அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லம பில் கலம், பேனையால கற்பித்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம். தெரியாதது எல்லாத்தையும் அந்த ரப்பு இன்சானுக்கு படிச்சு கொடுத்தான். சின்ன பிள்ளைகளை வளர்க்குற நேரம் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பேரண்ட்ஸ் செய்கிற ஒரு வேலை. சாப்பாடு கொடுக்குற மட்டுமா வேலை இல்லை இல்லையா? அதை காட்டி இதை காட்டி பேரை சொல்லி பழக்கி, சரி, உணர்வுகளை பழக்கிறது, சாமான்களை பழக்கிறது, பேர்களை பழக்கிறது, சொல்லி 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 அந்த பிள்ளைட அறிவை வளர்க்குறதானே. ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைட அறிவை வளர்க்குறதுக்கு படுற பாடு மாதிரி படைச்ச ரப்புல் ஆலமீன் மனுஷனை தண்ட மாணவனை வச்சு அவனுக்கு படிச்சு கொடுத்தான் என்ற செய்தியை தான் முதலாவது இறக்கப்பட்ட வசனங்கள் நான் சொல்றேன். என்ன உறவு, என்ன கண்ணியம்.
சுடுதண்ணியே ஓஃபா சவுண்ட் வருதா சவுண்ட் இல்லை ஓகே சரி சரியா இல்லை சரியா இல்லை 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 இன்னும் இல்லை ஓகே இல்லை அது முதலாவது இறக்கப்பட்ட வசனம். குர்ஆன்ல இன்னொரு இடத்துக்கு வந்தா சூரத்து ரஹ்மான், அல்லாஹ்ட அருள்களை, ரஹ்மான் அருள்களை பேசுற ஒரு சூறா. அந்த சூறால ரஹ்மான மிகப்பெரிய அருளை சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்த அருள்களை பின்னால சொல்லிக் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய அருள் என்ன? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்பித்தான். குர்ஆன் தான் அவன் அருள்கள் மிக பெருசு. அடுத்தது என்ன? ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். அதாவது அல்லாஹ்ட அருள்கள்ல நம்பர் 1 குர்ஆன், இரண்டாவது மனிதன். இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். இந்த ரெண்டையும் தவிர இந்த வானத்துல பூமியில மற்ற அனைத்தும் ஒரு ஹதீஸ் வந்து அல்லாஹ் கிட்ட இறக்கை அளவு கூட பெருமதியானதல்ல.
இந்த ரெண்டையும் இழிவுபடுத்துகிற ஒரு மனிதன் அவன் தான் பெருமை அடிக்கிறவன். அந்த பெருமை அணுவளவு இருந்தாலும் ஒரு மனிதன் சுருக்க போவான். இந்த ரெண்டுலையும் கை வச்சான். அல்லாட மார்க்கம், அல்லாட சிரேஷ்டமான படைப்பு மனிதன். இந்த ரெண்டுலையும் கை வைக்கிறதுக்கு கையை வைக்கோங்களா, நாவ வைக்கோங்களா, மனசால அந்த படைப்பை இழிவுபடுத்தோங்களா, கண்டம் பண்ணோங்களா, இந்த ரெண்டே. அப்படி ஒரு துளி அவனோட உள்ளத்துல இருந்தாலும் அவனுக்கு சுருக்கம் போவங்களான்னு சொல்லி என்ன கௌரவம் அது மனுஷனுக்கு அந்த அந்த அப்படி ஒரு கௌரவம் வந்து கிடைக்கலாம். மனிதனுக்கு அல்லாஹ் சொரிஞ்ச அருள்கள் என்றது இன்னொரு கௌரவம். அது மற்ற படைப்புகளுக்கு வந்து அருள்கள் லிமிட்டட். மற்ற எந்த படம் வானத்துல பூமியில் எக்கச்சக்கமான அருள்கள் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் மற்ற படைப்புகள் மிக லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் அதை அனுபவிக்கும். ஒரு மாட்டுக்கு என்ன செய்யணும்? எதை திண்டிக்கணும்? உள்ள திண்டிக்கணும். அதுக்கான அருள். ஒரு பறவைக்கு அதுக்குண்டு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரிஸ்கை தான் செய்யும். ஒரு தேன் பூச்சி. மனுஷன் அனுபவிக்கிற அருள் எல்லாம் கொஞ்சமா இல்லை. மனிதனுக்கு அறிவை கொடுத்து அந்த அறிவுக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்து பானம் பூமிக்கிற அவ்வளவையும் அதை கண்ட்ரோல் பண்ணி மனுஷன் நலனுக்கு பயன்படுத்துகிற ஆற்றலையும் மனுஷனுக்கு கொடுத்து இந்த அஸ்பக அலைக்கும் வெளிப்படையாக அந்தரங்கமாக மனிதன் மீது அத்தனை அருள்களையும் அல்லாஹ் சொரிந்து வைத்திருக்கிறான். அப்படி அருள்களால அல்லாஹ் குளிப்பாட்டின ஒரு படைப்பு தான் என் வார்த்தைகள் இப்படி இது. அது யதார்த்தங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியா. நான் ஆரம்பத்தில் சொன்னதானே, அதாவது ஏண்ட வார்த்தைகளால தான் இந்த அழகை காட்ட முயற்சிக்கிறேன் இஸ்லாத்துல. நீங்க அதை ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த அழகு உங்களுக்கு மனுஷனுக்கு எல்லாம் சொல்லிக்கிற அருள் வந்து கொஞ்சம் இல்லை. அதனால அந்த அருள் என்று நினைச்சு அனுபவிச்சா தான் அது விளக்கும். இந்த ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிற நேரம் இந்த சந்தோஷமும் வரும். அல்லாஹ் எனக்கு தந்தது நான் அனுபவிக்கிறேன். அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் வரும், அப்பதான் பிஸ்மில்லாஹ் வரும், அதெல்லாம் வரும். அப்பதான் அப்ப எக்கச்சக்கமான அருள்கள், வசப்படுத்துகிற ஆற்றல், பயன்படுத்துகிற வல்லமை எல்லாம் கொடுத்தீங்கிற மனுஷன். இது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கின கௌரவம். பார்வையான அனுபவம். பார்வையான மற்றபட கௌரவம் அனுபவிக்கவில்லை. செவிப்புறனால அனுபவிக்கவில்லை. சரி, ஒரு மாட்டை கொண்டு வந்து ஒரு பூத்தோட்டத்தில் விட்டா ரசிச்சுக்கிட்டீங்க பாரு. இல்லாட்டி ஒரு மலை காட்சி, ஒரு நீர்வீழ்ச்சி, இதை போய் அது ரசிச்சுக்கிட்டீங்க. எந்த படைப்பும் ரசிக்கல. யார் அதால இன்புறது? வானத்தை பார்த்தாலும் சரி, பூமியை பார்த்தாலும் சரி, டெசர்ட்டை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற அழகை, அதில் இருக்கிற உணர்வை, அந்த கலை அம்சங்களை அதெல்லாம் ரசிக்கிறது யாரு? மனுஷனுக்கு இப்படி அள்ளி கொட்டி கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா மனுஷன் என்னமோ தெரியா, இந்த எதையும் அனுபவிக்கிறதுக்கு அல்லா கொடுத்த எதையுமே அனுபவிக்காம அவனும் அந்த
லிமிட் பண்ணி எல்லாம் கொடுத்த படைப்புகளுக்கு அது மாதிரி சிலதை லிமிட் பண்ணி தான் அனுபவிக்கிறாங்க. அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன செய்யாது? நீங்க அருளை லிமிட் பண்ணினா அதுல அருளை லிமிட் பண்றது நாங்கள் லிமிட் பண்ணி வாழ நேரம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா எங்களோட கவனம் அருளை நான் அனுபவிக்கிறேன் என்ற அந்த கன்செப்ட் ஒரு 3-4 விஷயத்துலதான் இருக்கேன்னா எங்களோட தரம் என்ன? எங்களோட தரம் சரியான மோசம், எங்களோட குவாலிட்டி சரியான இல்ல. அனுபவிக்கிறது எல்லாத்தையும் உணர்வோம், அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அப்ப உணர்ற படைப்பா தான் மனுஷன் நல்லா படைச்சிங்க. அந்த ரகமா வெளிப்படையா அவங்களுக்கு அருள் செலுத்திக்கிறேன்னு செய்யறதுக்கு வேற அர்த்தம் இல்லை. இப்படி அல்லாஹ் கௌரவப்படுத்தின ஒரு படைப்பு தான் மனுஷன். மனுஷன் யார்? எகேன் ஞாபகப்படுத்தி கூட முஸ்லீம் அல்ல. அதனுடைய எந்த மகனும் இந்த அந்தஸ்துல தான் இருக்கிறார். மலக்குகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு சேவகம் செய்வது. சரி, மலக்குகள் பெரிய ஆக்கள் அல்ல. மலக்குகள் படைக்கப்பட்டிருக்கிறது அல்லாட திட்டத்தின்படி ஏற்பாட்டின்படி மனிதர்களுக்கு சேவகம் செய்யறதுக்கு தான். அப்ப யார் உயர்ந்தவன்? அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய வச்சான் மலக்குகளை. ஏன்னா தொடர்ந்து நீங்க சேவகம் செய்ய போறீங்க மனுஷனுக்கு என்றுதான் அதனோட மெசேஜ். அடுத்த இஸ்லாமிய வழிகாட்டல்கள் எல்லாத்தையும் பார்த்தா மனிதன் நலன்களை பாதுகாக்கிறதுக்கு தான் முழு இஸ்லாம். மனிதனுக்கு எந்த கெடுதியும் ஏற்படுறதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டலும் அதுல கிடையாது. நாங்க கெடுதிகளை வாழ்க்கையில அனுபவிக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? நாங்க கெடுதிகளை, பாதிப்புகளை, துயரங்களை, கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு வழிகாட்டலா தந்த இஸ்லாமிய நாங்க எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டா எங்களோட நலன்களுக்கு உத்தரவாதம் நீங்க, எங்களோட நலன்களுக்கு உத்தரவாதம் நீங்க. நாங்க காணையோம், நாங்க எடுத்துக்கொள்ளல. அதான் விஷயம். நலன்கள் அவ்வளவையும் பாதுகாக்கிறது தான் இஸ்லாமிய நோக்கம். அதில் கொள்கைகள் ஐக்கியலும், நடைமுறைகள் ஐக்கியலும், சட்டங்கள் ஐக்கியலும், குற்றங்கள் தண்டனைகள் ஐக்கியலும், ஏதாவது ஐக்கியம் மனிதன் நலன்கள் பாதுகாக்கப்படணும்ன்றதான் இஸ்லாத்தின பொறுத்த நோக்கம். அப்ப அது மனுஷனுக்கெல்லாம் கொடுத்த கௌரவம். மனுஷன் உரிமைகள் இன்றைக்கு உலகம் மனித உரிமைகளை பெருசா பேசுற மட்டும் இல்ல, முஸ்லிம் சமூகத்தை உரிமைகள் தெரியாத ஒரு சமூகம் என்றும் உணர்ந்து அடையாளப்படுத்தினார். முஸ்லிம்கள் மனுஷனை மதிக்கிறது இல்லை, மனிதன உரிமைகளை கொடுக்கிறது இல்லை, மனுஷர்களுக்கு அநியாயம் செய்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம், அநியாயம் செய்கிற பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் என்று ஒரு பிக்சரை வார்த்தை கிரியேட் பண்ணிக்கிறார். அது தேவை அவங்களுக்கு. அப்படி ஒரு இஸ்லாத்தை உலகத்துக்கு காட்டி அவங்க வாழணும். அவங்க வாழ்றதுக்கு அது தேவை. அதெல்லாம் அப்படி செஞ்சு வச்சுக்கிறோம். நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியாமல், எங்களை அறியாமலே அந்த நோக்கம் கொண்ட தீய சக்திகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மனிதன கௌரவத்தை நாங்கள் பாதுகாத்தா அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண அவங்களோட போலி கோஷங்கள் எல்லாம் வெளுத்திரும், உஸ்வானமாயிரும். அந்த மனுஷனுக்கு இஸ்லாம் கொடுத்த கௌரவங்களை நாம பாதுகாக்க சொல்லணும்.
இஸ்லாம் மனிதனுக்கு கொடுத்த கௌரவங்களை இஸ்லாம் ஃபர்ஸ்ட் உலகத்துல மனிதர்கள் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறாங்க. உமரெல்லாம் சொல்றாங்க, பெண்களுக்கு ஒரு மரியாதை கௌரவம் இருக்குதுன்னு நாங்க நினைக்கல. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல பெண்களை நடத்தின விதத்தை பார்க்கிற வரைக்கும், ரசூலுல்லாஹ் உலகத்துல பெண்களை நடத்தின விதத்தை பார்க்கிற வரைக்கும் நாங்க நினைக்கல பெண்களுக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கிறது. அதுல இருந்து தான் நாங்க அதை பார்த்துக்கோம், படிச்சுக்கோம். பெண்கள் உரிமை என்றது இங்க உலகத்துல பெரிய ஒரு கோஷம். யார் அந்த உலகத்தை கொடுத்த முதலாவது? அப்போ இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தையோ கௌரவத்தையோ உரிமைகளையோ சுதந்திரத்தையோ உலகம் கொடுக்கவும் இல்லை. வெரிசரி சொல்றதுக்கு முஸ்லீம்கள் கொடுக்கவும் இல்லை. முஸ்லீம்கள் கொடுக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் கொடுத்ததை, அல்லாஹ் கொடுத்ததை. நாங்க இஸ்லாத்துல எதிரிகளுக்கு அந்த வகையில சப்போர்ட் பண்றோம். இப்படி மனிதனுக்கு இஸ்லாம் கொடுத்த கௌரவங்கள் அதுகளை அந்த பேசி முடிக்கிறாது. மொத்த இஸ்லாமும் அல்லாஹ்வை மையப்படுத்தின மார்க்கம் என்று சொல்ற அதே மாதிரி மனிதனுக்கு ஃபேவரான மார்க்கம் அது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மனிதனை புறக்கணிக்கிற மார்க்கம் அல்ல. உலகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வோட நல்ல மனுஷர்களோட சரியில்லை. நேர் அடுத்த பக்கத்துல இன்னொரு சாரா இருக்கிறாங்க, மனுஷர்களோட நல்ல அல்லாஹ்வோட சரியில்லை. இந்த ரெண்டும் இஸ்லாம் அல்ல. அல்லாஹ்வோட நல்ல மனுஷர்களோட சரியில்லைன்னா அது இஸ்லாம் அல்ல. நல்லம் தானே, அல்லாஹ்வோட நல்லம் தானே. ஒருத்தர் கேட்கணும், அல்லாஹ்வோட நல்லம் தானே? இல்லை, அது இஸ்லாம் அல்ல. இந்த சிறப்பம்சம் அந்த மனுஷன்கிட்ட இல்லை. இது இஸ்லாத்துல சிறப்பு. அதை சேர்த்து தான் அவன் எடுத்துக்கணும். அதை புறக்கணிக்க இயலாது. இஸ்லாத்துல இன்னொரு சிறப்பம்சம், அது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு மார்க்கம். அதே அந்த சிறப்பம்சத்தை பார்க்குறோம்னா எங்கள்கிட்டையும் அப்படி ஒரு சிந்தனை ஈக்கினான்னு பார்க்கறது தான். சரி, இஸ்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கினா நாங்கள் முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு உலகத்துல ஒரு கருத்து பேசுறாங்க, இன்க்ளூசிவிசம், எக்ஸ்க்ளூசிவிசம். அதாவது எல்லாரையும் உள்வாங்கிறது, வெளித்தள்ளுறது. சரி, உலகம் மிச்சம் கௌரவமா பேசுது, நாங்க எல்லாரையும் உள்வாங்குற கொள்கையோட இருக்கிறோம். இஸ்லாம் எல்லாரையும் வெளியே தள்ளுற கொள்கையோட இருக்கிறது. இஸ்லாம் நேர் அடுத்து உண்மை மறுபக்கத்தை இருக்குது. இஸ்லாம் தான் எல்லாத்தையும் உள்வாங்குற அந்த இடத்துல இருக்கிறது. மற்றவங்களுக்கு அப்படி செய்யலாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இனவாதம் பேசுகிறாள் என்ன சொன்னார்? சரி, அவருக்கு வேற வழியே இல்லை அதை பேசுறதை தவிர. அப்ப இஸ்லாத்துக்கு அந்த தேவை இல்லை, முஸ்லீம்களுக்கு அந்த தேவை இல்லை, இனவாதம் பேச தேவையில்லை. ஆதம் மக்கள் யாரு? ரத்தங்களே, சொந்தங்களே, ஒரு தாய் மக்கள். அந்த இன்க்ளூசிவிசம் எதில் இருக்குது? யார் கைக்குது? அந்த எல்லாத்தையும் உள்வாங்கி அரவணைக்கிற அந்த தன்மை யார் கைக்குது? யார் கை? இஸ்லாத்துல இருக்குது. கேள்வி அதை கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு கேள்வி. இஸ்லாத்துல இருக்குது, எஸ். அடுத்தது முஸ்லீம்கள் இருக்குதா? முஸ்லீம்கள் இருக்குதா? முஸ்லீம்கள்
ஒரு கல்ச்சருக்கு பழகிக்கிறாங்க, காரணம் தேடுறாங்க, எக்ஸ்கியூஸ் பண்றது, சேர்க்கறதுக்கு அல்ல. சரி, வெட்டுறதுக்கு, ஓரமாக்குறதுக்கு, குறை சொல்றதுக்கு, விமர்சிக்கிறதுக்கு, அதுக்கு காரணம் தேடி இப்ப நாங்க மனித சமூகம் என்ற அந்த பரந்த எல்லையிலிருந்து எங்களை சுருக்கிக் கொள்றோம் முஸ்லிம் சமூகம். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவிசம். நாங்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளுறோம் என்ற இடம் ஸ்டார்ட் ஆகுது அங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள வந்தா சரி, இதுலுக்கையாவது எல்லாத்தையும் சேர்த்து கொள்றோம். என்ன கதை முஸ்லிம் சமூகத்துக்குள்ள? அப்படி இன்னும் 10 காரணங்களை தேடி 10 குரூப்பை அது உண்டு. நாடுகளுக்கு போர்டர், நாங்கள் சவுதி, எனவே குவைத் வெளியே, பஹ்ரைன் வெளியே, பலஸ்தீன் வெளியே, எல்லாரும் வெளியே, நாங்கள் சவுதி. சரி, அப்படி ஒரு எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவாக வெளியே தள்ளுறது. அதுக்கப்புறம் சரி, ஒரு நாட்டுக்குள்ள வந்தா அது அந்த நாட்டில் இருக்கிறவங்க உண்டாக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இவன் யாரு அவன் யாரு, சரி, என்ன கொள்கைக்கு ஆதரவானவன், எந்த அரசியல்வாதிக்கு பின்னால் அழைக்கிறான், அங்க ஒரு டிவிஷன். இப்படியே உடஞ்சி 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 இந்த கண்ணாடி துண்டுகள் மாதிரி ஒட்டையில்லாத கண்ணாடி துண்டுகள் மாதிரி முஸ்லிம் சமூகம் அப்படி சின்னதாகிட்டு போகும். இஸ்லாம் அப்படி இல்லை. இஸ்லாத்துல இந்த சிறப்பம்சத்தை முஸ்லீம்கள் விளங்கவே இல்லை. நான் இஸ்லாத்துல அழகை காட்டுறதுக்கு தான் இந்த தலைப்பு செய்யறேன்னு சொன்னேன். அதை எடுக்கிற ஞாபகம் கொடுறேன். இஸ்லாம் அழகாகிறா? இஸ்லாம் அலைக்கும். இஸ்லாம் அழகாகிறா? முஸ்லீம்கள் அழகாகிறாங்களா? இஸ்லாம் அழகாண்டா அதை அடிச்சு கொண்ட முஸ்லீம்கள் அழகா தரைக்கணும். ஸோ அப்படி கேளாது. எல்லா காலத்தையும் உள்ளடக்கிய அந்த மனசுல இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம். எனவே நேற்றும் எங்கட, இந்த நாளும் எங்கட வரலாறு, எங்கட மனித சமூகத்தின வரலாறு, எங்கட வரலாறு, எதையும் நாங்க எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட ஒரு இடம் வந்தது. அலிஃப்லாமின் நாளிகள் கிதாப் நாரைபி ஹுதர் லில் முத்தகீன். அலிஃப்லாமின் இதுதான் வேதம், இது வழிகாட்டும் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட 4வது பண்பு அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்கும் வமா உன்ஸில மின் கப்லிக்கும். அப்படியே அவர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டதை ஈமான் கொள்வாங்க, உங்களுக்கு முன்னால இருந்த நபிமார்கள் சமூகங்களுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொள்வாங்க. இவ்வளவு பெரிய இன்க்ளூசிவிசம் அது. அதாவது யூதர்களோட வேதத்தை ஈமான் கொள்வாங்க, கிறிஸ்தவர்களோட வேதத்தை ஈமான் கொள்வாங்க, அது திரிபடைஞ்சதுக்கு புறமும் ஈமான் கொள்வாங்க. திரிபடைறதுக்கு முண்டுகள்ல திரிபடைஞ்சதுக்கு புறமும் ஈமான் கொள்வாங்க. அவங்களுக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும் நல்லா சொல்றாங்க. இந்த இன்க்ளூசிவ்னஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஹிதாயத் இருக்குது, அது இல்லை. ஆனா இங்க முஸ்லீம்கள்ட்ட வந்தா அவங்கள்ட்ட அந்த அந்த கல்ச்சரை பார்க்கலாமே காணலாமே. ஸோ இது மனுஷன் என்று பார்க்குற நேரம் மனுஷன் உடல், உள்ளம், ஆன்மா, அறிவு, சிந்தனை எல்லாத்தையும் இஸ்லாம் தனக்குள்ள கொண்டு வருது. உள்ளத்தை மட்டும் எனக்கு தாங்க, மற்றதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க இஸ்லாம் சொல்லலை. உங்களோட உடல், அதையும் உடல் யாருன்னு, உடல் யாருன்னு அது எங்கிட்ட தான், அங்காட்ட தான் இருக்கிறது, எங்கிட்ட தானே.
அதை நீ பார்த்துக்கோ. உள்ளத்துல மட்டும் எனக்கு இடம்தான்னு சொல்லி எல்லாம் சொல்லலை. போன உடலுக்கு தீங்கு விளைவிக்காம நீ உடலை பாதுகாக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. உடலுக்கு செய்ய அநியாயங்களை படிக்கிறேன்னா இஸ்லாம் தான் படிக்கணும். இஸ்லாம் சொல்ற மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்தா அவன் உடல் ஆரோக்கியமானதை. மதீனாவுக்கு ஒரு டாக்டர் வந்தார் ரசூலோட காலத்தில். அவர் அனுமதி கேட்டாரு வைத்தியம் செய்யறதுக்கு மதீனால. அவர் ரசூலா உண்மையிலே வைத்தியரா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்மிஷன் கொடுத்தார். டாக்டர் கள்ள டாக்டர் மாதிரி இருக்குதானே, கள்ள சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ரசூலோட காலத்திலே அந்த களவு செய்யாம அதை செக் பண்ணி பெர்மிஷன் கொடுத்து தான் ஒருத்தர் வைத்தியம் செய்கிறாங்க. அந்த பாயிண்ட் இதில் இருக்குது. சரி, பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அவர் கொஞ்ச நாளில் வந்து சொல்றாரு, நான் மதீனால இருந்து போக போறேன். என்ன விஷயம்? மதீனால நோயாளிகள் இல்லை. அப்ப யார் வைத்தியம் செஞ்ச? யார் சோமாக்கி எல்லாரையும்? யார் சோமாக்கினா? இஸ்லாம் சோமாக்கிக்குது. இஸ்லாத்தில டீச்சிங்ஸ் வந்து, இஸ்லாத்தில நடைமுறைகள் வந்து, இஸ்லாத்தில பிராக்டிசஸ் வந்து மனுஷனை ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அதிகாலையில 3 மணி, இரவு 9 மணிக்கு போறோம், 10 மணிக்கு போறோம், முடிச்சுட்டு போக முடியாது. அதிகாலையில 4 மணி ஆகினா அது தூக்கப்படாது. உடம்பு ஆரோக்கியமா எப்படி இருக்கும்? அதுக்கான காரணம் அவ்வளவு உடம்புக்குள்ள இருக்குது. அந்த டைம்ல தூங்கி ஆரோக்கியம் பெறுறது, தூங்கக்கூடாத டைம்ல எழும்புறது. இதை சிஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இஸ்லாம் இதை சிஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சிஸ்டத்தை வயலேட் பண்ணினா அது எங்கட ஈமானுக்கு மட்டுமல்ல பாதிக்கும். எதுக்கு பாதிக்கும்? உடம்புக்கு தான். என்ன, இஸ்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் வழிகாட்டுது. இஸ்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் வழிகாட்டுது. அறிவை, சிந்தனையை வளர்க்காம ஒரு மனிதன் வாழப்படாதுன்னு சொல்லுது. உடம்பை வளர்த்து அதை வளர்க்காம இருக்கப்படாது. என்ன அழகு இந்த மார்க்கத்துல! நான் மற்ற கொள்கைகளோட ஒப்பிட்டு வேறுபடுத்தி அந்த வேலை செய்ய போவேன். ஏன்னா அது இந்த காலத்துல அது மற்றவங்களோட உரிமையில தலையிடுறதாக அது மாறுது. கம்பேரட்டிவ் ஒரு வீ ஒன்றை நான் தாரத்துக்கு இஸ்லாத்துல சிறப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஒப்பிட்டு பார்த்தோமோ நீங்க படிங்க, மற்றதுகள் எப்படிங்கிறான்னு பாருங்க, அதெல்லாம் நீங்க செய்யலாம். ரைட். அப்ப வகைப்பாகங்கள், ஒருத்தர் மகளாய்க்கிறார், மகனாய்க்கிறார், மகளாய்க்கிறார், வாலிப பருவத்தை உங்களை திருமணம் செஞ்ச கணவனாகிறார், மனைவியாகிறார், தாயாகிறார், தந்தையாகிறார், மாமாவாகிறார், மாமியாகிறார். எத்தனையோ ரோல்கள் பிளே பண்றாங்க. இதுல இந்த ரோலுக்கு மட்டும்தான் இஸ்லாம் வழிகாட்டிக்குது அப்படிங்கிறா. கணவனா எப்படி இருக்கிறான்னு சொல்லி இஸ்லாம் சொல்லிக்கு, தந்தையா எப்படி இருக்கிறான்னு இஸ்லாம் சொல்லலை. அப்படியா இல்லையா? மகனா எப்படி இருக்கிறான்னு இஸ்லாம் சொல்லலை. ஆசிரியரா எப்படி இருக்கிறான்னு இஸ்லாம் சொல்லலை. மாணவனா எப்படி இருக்கிறான்னு சொல்லலை. எதையாவது மிஸ் பண்ணிக்கிறா? இல்ல, ஒன்றை மிஸ் பண்ணல. ஒன்றை மிஸ் பண்ண. வியாபாரியா எப்படி இருக்கிறது, அரசியல்வாதியா எப்படி இருக்கிறது, எல்லா ரோலையும் இஸ்லாம் அன்னகத்தை உள்ளடக்கி வச்சிருக்கு. இது ஒரு பெரிய தலைப்பு. துறைகள், அதாவது குடும்பம், சமூகம், பொருளாதாரம், அரசியல், சமூகவியல், வழக்க வழிபாடு, பண்பாடு, கலாச்சாரம், உல்லாசம், விளையாட்டு, பொழுதுபோக்கு, உற்பத்தி, கைத்தொழில், வியாபாரம், விவசாயம் என்று எந்த துறை எடுத்தாலும் இஸ்லாத்துக்கு அதனோட தெளிவான சிந்தனையும் வழிகாட்டலும் அதுக்குரிய ஒழுங்குகளும் இஸ்லாம் சொல்லிடுச்சு. வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எந்த துறையும் கிடையாது, இஸ்லாம் அதுக்குரிய அழகான
கோட்பாடுகளையும் நடைமுறைகளையும் தராங்க. அப்படி ஒரு ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இன்னொரு இஸ்லாத்தில் சிறப்பம்சம் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது, அதை கொஞ்சம் விரிவாக பார்க்குறேன்னு சொன்னால் வசதியான்னு சொல்லுவோம். அதாவது அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா நடுநிலை மார்க்கம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு பொருள் ரெண்டு விஷயங்கள் அந்த அந்த கோட்பாட்டில். ஒன்று ஒவ்வொன்றையும் சரியா அதுக்குரிய அளவுல இடத்துல வச்சுக்கிறது. நாங்கள் மனுஷனை நல்லா எங்க வச்சுக்கிறான்னு பார்த்தோம். அது மாதிரி மனுஷனை மட்டுமல்ல எல்லாத்தையும். மற்றது துருவங்கள், சந்திக்க இயலாத துருவங்களை சிந்திக்க இயலாத அளவு உண்டாக்குறது. அது ஒரு அற்புதம் இஸ்லாத்தை. சந்திக்கவே இல்லாத ஒன்று கிழக்கண்டா மற்றது மேற்கு, ஒன்று வடக்கண்டா மற்றது தெற்கு. அப்படி சந்திக்க இயலாத பொருட்களை துருவங்களை அற்புதமா ஒன்று சேர்க்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அப்போ ஒவ்வொன்றையும் அதுக்குரிய இடத்துல வச்சுக்கின்றது அன்னாட எல்லா படைப்புகளையும் இருக்கிற ஒரு அற்புதம். அது வானத்தை எடுத்துக்கொண்டா சூரியன், சந்திரன், பூமி அதுகளெல்லாம் இந்த சரியான இடத்துல சரியான அளவுல சரியான இயக்கத்தோட வேலை செய்யற ஒரு ஒழுங்குல வச்சுக்கிறாங்க. அது கொஞ்சம் அங்கெல்லாம் மிஸ் ஆயினா எல்லாம் கலச்சா. ஒரு உடம்பு எடுத்துக்கொண்டா உடம்புல எத்தனை பகுதிகள் வேலை செய்யும். எலும்பு தொகுதி, தசை தொகுதி, ரத்தம், குருதி சுற்றோட்டம், சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, நரம்பு தொகுதி என்று எத்தனை ஃபங்க்ஷனுகள். இந்த ஃபங்க்ஷனுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா இல்லாம ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகி சரி. ரத்தம் என்ன செய்யுது? எங்க ரத்தம் எங்க இருக்குது, மற்ற தொகுதிகளோட எப்படி சேர்ந்து வேலை செய்யுது. அற்புதமான ஒரு சராசரி மனுஷன் உலகத்துல 5 லிட்டர் ரத்தம் அந்த அதை பம்ப் பண்ற சிஸ்டம் உண்டு. அதான் ஹார்ட் வேலை. அப்ப நுரையீரலுக்கு மூச்செடுக்கிற நேரம் நுரையீரலுக்கு போற ஆக்சிஜனை ரத்தம் எடுத்துக்கொள்ளும். அதாவது காத்திலிருந்து நுரையீரலுக்கு போற ஆக்சிஜனை நுரையீரல்ல இருந்து கலட்டி ரத்தம் தனக்குள்ள எடுத்துக்கொள்வது. அப்படி போய் குடல்ல இருக்கிற சமிபாட்டு தொகுதியில் இருக்கிற சமிபாடடைந்த போஷாக்குகளை ரத்தம் அதிலிருந்து கலட்டி எடுத்துக்கொள்வது. இந்த ஆக்சிஜனை இந்த போஷாக்கு எல்லாத்தையும் உடம்புல எல்லா களங்களுக்கும் சப்ளை பண்ணுது. சப்ளை பண்ணி ஒவ்வொரு களத்திலையும் அந்த ஆக்சிஜனும் அந்த போஷாக்குகளும் சீரணிக்க வச்சு இந்த மூளைக்கு கொடுக்க வேண்டியது, மூளைக்கு ஈரலுக்கு கொடுக்க வேண்டியது, ஈரலுக்கு ஒவ்வொன்றுக்கும் சப்ளை பண்ணி அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்ப நுரையீரலால கார்பன் டை ஆக்சைடா அதை கலட்டி விடுவது. சரி, ஒரு முறை மூச்சை இழுத்து விடுற நேரம் உள்ளுக்கு போற ஆக்சிஜனை எடுத்துட்டு கொண்டு வர கார்பன் டை ஆக்சைடு அந்த கரியமில வாயுவை வெளியே தள்ளுறது. எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் அது மட்டுமா கழிவு இல்லை, இன்னும் கொஞ்சம் கழிவை கிட்னிக்கு கொண்டு போய் பாஸ் பண்ணுது யூரினா வெளியில. இன்னும் சில கழிவுகளை தோளால வேர்வையால வெளியாகுது. இதெல்லாம் இந்த அவ்வளவு ஃபங்க்ஷனை வேலை செய்யுது. மற்ற எல்லா உறுப்புகளோட இன்டகிரேட் ஆகி ரத்தம் செய்யற வேலை. எங்களுக்கு இதுல என்ன வேலை?
இந்த குருதி சுற்றோட்டம் உடம்புல இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறதுல எங்களுக்கு என்ன பங்கு? நாங்கள் எங்கேயாவது ஒரு மெஷினை வச்சு பம்ப் பண்ணுற வேலையாவது நாங்கள் செய்கிறோம். ஹார்ட் பம்ப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீட் ஆகிதா, நல்லா ஸ்லோ ஆகிதா, எங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலை. என்னமா ப்ளோக் ஆகிக்கா, அதாயிக்கா, இதாயிக்கான்னு சொல்லி பார்த்து என்ன பெரிய செலவு, ஒரு பில்லியன் செலவழித்து ஒரு சர்ஜரி ஒன்று செய்யலாம். அல்ல, இந்த வச்ச இடத்துல வச்ச வேலையை அவ்வளோ அழகா செய்யலாட்டி பொடிக்கு என்னவா? கிட்னி செல்லுது, யூரினை நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அது நாங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் அதை எடுத்துக்கிட்டு ஆனால் ஒரு கட்டத்துக்கு வந்து அது ஏழாண்டு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன அந்த அதை எடுக்கணும். இல்லாட்டி அந்த ரத்தம் யூரினோட கலந்து அது உடம்புல வேற எஃபெக்ட் எல்லாம் வரும். அப்போ ஃபோன் டயாலிசிஸ் பண்ணுறது, கிட்னி செய்கிற வேலையை வெளியால் மெஷினை வச்சு இந்த ரத்தத்தை துப்புரவாக்கி யூரினெல்லாம் வெளியெடுக்கிற வேலையை மெஷினோட வச்சு செய்யணும். அது டயாலிசிஸ் 2 நாளைக்கு ஒருக்கா செய்யணும். 40,000 ரூபா 50,000 ரூபா செலவழிக்கணும். 2 நாளைக்கு ஒருக்கா 40,000 ரூபா 50,000 ரூபா கிட்னிக்கு செலவழிக்கிறா? யாரா கிட்னி சம்பளம் கொடுக்குறான்? இல்லையா? நல்லா மண்ணா வச்சு. அது மாதிரி மார்க்கத்திலேயும் வணக்க வழிபாடுகள், நட்புணர்கள், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, சரி, பண்பாடுகள், எத்தனையோ வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பாரியல் எல்லாத்தையும் அந்த உரிய அளவுல உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இஸ்லாம் ஒழுங்குபடுத்தி மனுஷனை வழிகாட்டுங்க. உடம்பை எப்படி எல்லாம் சிஸ்டமா அமைச்சு அது இயங்க வச்சுக்கிறாங்க, அது மாதிரி மனுஷன் வாழ்க்கைய சிஸ்டமா இயங்க வைக்கிறதுக்கு தேவையான அவ்வளவு வழிகாட்டலையும் எல்லா துறைகளுக்கும் எல்லாம் அது வச்சுக்கிறோம். எல்லாம் இஸ்லாத்தின் அழகு. இதை சொல்லி முடிக்கிற எப்படி? இந்த இஸ்லாத்தின் அழக எங்க துவங்கி எங்க முடிக்கிற? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நல்ல ஒரு வீட்டை பார்த்தா வாழ ஆசை வரும். இந்த மார்க்கத்தை பார்த்தா என்ன வரணும்? என் மூச்சும் வாழ்வும் மரணமும் இந்த மார்க்கத்தோட அமையணும் என்ற ஒரு ஆசை வரவேன். அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த அல்லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு இந்த வானத்தை பெரிய பார்த்தும் அப்படி ஒன்றும் விளங்குது இல்லை, எங்களோட உடம்பை பார்த்தும் அப்படி ஒன்றும் விளங்குது இல்லை. அப்போ என்ன விளங்குது என்று ஒரு கேள்வி கேட்டான். வானம் பூமியை பார்த்தாலும் ஒன்றும் விளங்குது இல்லை, எங்களோட உடம்பை பார்த்தாலும் ஒன்றும் விளங்குது இல்லை, மார்க்கத்தை பார்த்தாலும் ஒன்றும் விளங்குது இல்லைன்னா அப்போ என்ன விளங்குதுன்னு ஒரு கேள்வி வருகிறான். என்ன விளங்குது? என்னமோ விளங்குது. அப்படி வாழையில இல்லையா? வாழையில இல்லையா? சரி, அதை விளங்கி வாழ்றதுக்கு தானே அந்த அறிவை தந்திக்கிறான், உணர்றது உள்ளத்தை தந்திக்கிறான். வாழணும், அதுதானே மனுஷன் எதிர்பார்க்கிறான். இந்த இஸ்லாத்துல அழக நாங்க விளங்கணும். இது சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் இல்லை, எனக்கு இன்னும் நீங்குது. இப்படித்தான் ஆகணும். ஏதாவது அழகா இருக்கிற மாதிரி விளங்குதா? எஸ், இன்னும் அந்த அந்த இஸ்லாத்தை பற்றிய அந்த நுழைஞ்ச இன்னும் அதிகரிச்சுக்கோங்க. நம்ம கேள்வி கேட்டு படிங்க, இன்னும் அப்சர்வ் பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இஸ்லாத்தோடைய வாழணும், அதுதான் இந்த வாழ்வு மரணம் வீழ்ச்சி எல்லாம் என்று இப்படி ஒரு ஆசை வந்து அதோட அந்த என்ன சொல்றாரு, அதோட கோஜ் ஆகும்.
இஸ்லாத்தோட 2.5 கலந்துரும் எங்களை வாழ்க்கை. ஸோ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த உணர்வை நாங்கள் பெறவும் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பு. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, விரும்பினா படிக்கலாம், இல்லாட்டி அடுத்த தலைப்பு போகலாம். அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் சிறப்பியல்புகள் என்ற தலைப்பை மிக அழகிய முறையில் செய்திருந்த உஸ்தாத் சையத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களுக்கு ஜஸாகுல்லாஹு ஹைரன். இத்தோடு இந்த அமர்வை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.